கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கடைசி காலத்தில் கூட அவர் ரொம்ப முடியாம போன போது வேண்டுமானால் இவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தபோது கூட அவர்கிட்ட அம்மையார் கனிமொழி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் பிரதமர் வந்திருக்காரு போது அவர் நிமிர்ந்து பார்த்தார். அது மாதிரியான நிலைகள்ல தான் அவர் சுயமாக தன்னுடைய முடிவை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்க முடியும். அந்த கடைசி ஒரு 2 ஆண்டுகள் தான் அந்த நிலைமை இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த 2 ஆண்டுகள், அதாவதுங்க, முதுமை என்பது எல்லோருக்கும் வரும். EVKS இளங்கோவோட போடும்போது நான் சொன்னேன், எனக்கு சர்க்கரை இல்லாத டீ வேணும்னு சொன்னேன். 2வது EVKS எனக்கு சர்க்கரை நிறைய போடுங்கன்னு சொன்னார். ரெண்டாவது தடவை நாங்கள் டாக்டர் கலைஞரை நானும் EVKS பார்க்கும்போது சமையல்காரர் ஒன்று சர்க்கரை இல்லாத எடுத்துட்டு வா, ஒன்று சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வான்னாரு. அப்போ இளங்கோ கேட்டார், சர்க்கரை இல்லாமல் உங்கள் நண்பருக்கு தான் அப்படின்னு என்ன காட்சி சொன்னார். அவ்வளோ ஞானம் உள்ளது. அதாவதுங்க, அந்த முதுமை எல்லோரையும் வாட்டும், அது அவருக்கும் பொருந்தும் தான். இதை திரு பழனிசாமி அவர்கள் பேசியிருக்க வேண்டியது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் முதுமை நேரங்களிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் 2 ஆண்டுகள் அவரை முடக்கி வைத்துவிட்டு திரு ஸ்டாலின் கையில் எடுத்தார் என்ற வாதத்தை ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கலைஞர் அவர்களை கடைசி காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் சிறைப்படுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கலைஞர் அவர்கள் கூட திமுகவினுடைய தலைமை குடும்பம் கூட ஓரளவு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருந்துட்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த செய்தி உண்மையா? எனக்கு தெரிந்த வரையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு தெளிந்த அரசியல்வாதி, துணிவு மிக்க அரசியல்வாதி என்பது என்னுடைய கருத்து. இவர் சொல்றது கடைசி காலகட்டத்தில் அவர் ரொம்ப நலிவடைந்து போன காலகட்டத்தில், நலிவடைந்த கடுகு செத்தாலும் காரம் போவாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் தடவையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்த தன் மகனையே அமைச்சராக்கினார், துணை முதல்வராக்கினார் என்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராகி நீண்ட நாட்களாக பல பேர் வற்புறுத்தியும் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்காதவர் தான் டாக்டர் கலைஞர். நீங்கள் கடைசி காலம்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி காலத்தில் கூட அவருடைய சுயநினைவோடு எடுத்த முடிவுகள் தான். அவர் ரொம்ப முடியாமல் போன போது வேண்டுமானால் இவர்கள் முடிவெடுத்திருக்கலாமே தவிர, ஆனால் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல நிலையோடு இருந்தபோது அவர் எடுப்பது முடிவுதான் இறுதியான முடிவாக இருந்தது என்பதிலே எனக்கு மாற்று கருத்து சிறிதும் இல்லை. காரணம், விட்டு கொடுத்து போவர் அல்ல அவர். அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர். நான் நம்முடைய ரியல் ஒன் இதிலே சொல்லியிருக்கேன், TR சுந்தரம் என்பவர் சேலத்திலே மாடர்ன் தியேட்டர் வச்சுருந்தார். அவர் சினிமா ஜாம்பவான்கள் யார் வந்தாலும் அவர் முன்னால் நிற்கணும். ஆனால் ஒரே ஒரு ஆள் வந்தால் மட்டும் ஒரு சேர் போடப்படும். அது டாக்டர் கலைஞர். ஆகவே தன்னுடைய வல்லமையை எங்கும் அவர் விட்டு கொடுத்ததில்லை, நிரூபித்து கொண்டே தான் இறக்கும் வரை இருந்தார் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் மைக்கை எடுத்துகிட்ட உடனே என்னென்னவோ பேசுகிறாருங்க. என்ன தான் பேசணுன்னே தெரியாமல் பேசுகிறாரு. அவருடைய பேச்சுக்களை கேட்கும்போது பாவமாக இருக்குது. காரணம் ஒரு தெளிவில்லாமல் அவருடைய பேச்சுக்கள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது அவர் சுயநினைவு இல்லாமல் போனப்போ வேணா அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த நேரத்தில் அப்படி என்ன நடந்திருக்கும்? அவர் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தபோது கூட அவர்கிட்ட அம்மையார் கனிமொழி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்களெல்லாம் பிரதமர் வந்திருக்கார் போது அவர் நிமிர்ந்து பார்த்தார். அது மாதிரியான நிலைகளில் தான் அவர் சுயமாக தன்னுடைய முடிவை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்க முடியுமே தவிர, மற்ற நேரங்களில் அவர் எந்த முடிவையும் வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டார் என்பது என்னுடைய கருத்து.
அதே போன்று எந்த நேரம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த கடைசி ஒரு 2 ஆண்டுகள் தான் அந்த நிலைமை இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த 2 வருஷம். அந்த 2 ஆண்டுகள், அதாவதுங்க முதுமை என்பது எல்லோருக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். அந்த முதுமை தள்ளாட்டத்தை கொடுக்கும், பேச்சிலே தடுமாற்றம் வரும், செயல்பாடுகளிலே முடக்கம் வரும். அதெல்லாம் மனிதருக்கு வரக்கூடிய இயல்பான நிலை. ஆனால் என்னை பொறுத்தவரை 96 வயது என்பது சாதாரண வயது அல்ல. 93 வயது வரையில் அவர் நினைவாற்றலோடு நல்ல நிலையிலே நன்றாக இருந்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நானும் பல நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பேச்சிலே அந்த தோரணையிலே என்றைக்கும் 93 94 வயதில் கூட அவர் பேச்சிலே சிறிது கூட குறைபாடு இல்லாத அளவிலே அவர் பேசினார் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஓகே, நீங்கள் கடைசி காலகட்டத்தில் அவரை பார்த்தீங்களா? அதாவதுங்க அவர் கடைசி காலகட்டத்தில் நான் பார்க்கல. அதுக்கு முன்னால் நான் பல முறை சந்திச்சிருக்கேன் அவரை. நல்ல அன்பானவர், பண்பானவர், மரியாதை தெரிந்தவர், அதிலெல்லாம் 2 கருத்தே இல்லை. அவரோட நான் பேசியிருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் முதல் தடவை திரு ஈவிகே இளங்கோவோட போடும்போது நான் சொன்னேன் எனக்கு சர்க்கரை இல்லாத டீ வேணும்னு சொன்னேன். 2வது ஈவிகேஸ் எனக்கு சர்க்கரை நிறைய போடுங்கன்னு சொன்னார். 2வது தடவை நாங்கள் டாக்டர் கலைஞரை நானும் ஈவிகேஸும் பார்க்கும்போது சமையல்காரர் ஒன்று சர்க்கரை இல்லாத எடுத்துகிட்டு வா, ஒன்று சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வான்னார். அப்போ இளங்கோ கேட்டார், சர்க்கரை இல்லாமல் உங்கள் நண்பருக்கு தான் அப்படின்னு என்ன காட்சி சொன்னார். அவ்வளோ ஞானம் உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஏன் தெரியாது? ஏங்க, நான் சென்ற முறை கூட உங்களிடத்தில் நான் குறிப்பிட்டேன், ஆர்டி சீதாபதி என்ற ஒரு ஆளுமை எங்கள் தெருவிலே இருந்தார். எனக்கு 1980 எனக்கு பார்ட் 1 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஒதுக்கின போது ஆர்டி சீதாபதியினுடைய பரிந்துரையும் எனக்கு இருந்தது. தலைவர் இளைய பெருமாள் தான் எனக்கு அந்த இடத்தை காங்கிரஸிடம், இந்திரா காந்தியிடம் பேசி வாங்கி தருகிறார். அந்த வகையிலே திரு ஆர்டி சீதாபதி அவர்கள் நான் யார் என்று கேட்கிறார் 1980. அப்போ என்னை பற்றி திரு ஆர்டி சீதாபதி சொன்ன நாட்களிலிருந்து என்னை தெரியும் அவருக்கு. நான் யார், என் குடும்ப பின்னணி என்ன என்பதை, என் தந்தை யார் என்பதை எல்லாவற்றையும் திரு ஆர்டி சீதாபதி டாக்டர் கலைஞருக்கு சொன்னதை பசுமையாக நினைவு வைத்திருந்தார் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த அளவுக்கு ஞானம் உள்ளவருக்கு கடைசி 2 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கு. அதாவதுங்க, அந்த முதுமை எல்லோரையும் வாட்டும், அது அவருக்கும் பொருந்தும் தானே. அதுதான் சுயநலவு. டோட்டலாக சுயநலவு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பிரதமர் வந்தபோது கூட அவர் நிமிர்ந்து பார்த்தாரு, வணக்கம் சொன்னார், வாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் கூட நம்ம காட்சி ஊடகத்தில் பார்த்தோம்ல. முதுமையில் வந்துங்க எல்லாருக்கும் அது வர்றது சகஜம்தான். அதுதான் அவருக்கும் வந்தது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது, அவர் கடைசி காலகட்டத்தில் சிறைப்படுத்தி வச்சிருந்தாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த 2 வருஷத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சுட்டி காட்டி சொல்கிறாரு. அந்த 2 வருஷத்தில் அவருக்கு அந்த முதுமை காரணமாக ஒதுங்கியிருந்த காலத்தை வேறு வழி இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் தானே அதை எடுத்தாக வேண்டும். அதனால் அவர் எடுத்திருக்கிறார். அழகிரி இருந்தாங்க, மகள் செல்வி இருந்தாங்க. அவங்களுக்கு அதாவதுங்க, உங்களுக்கு ஒன்று பார்க்கணும். அரசியலில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தியை முதலில் தேர்வு செய்யவில்லை, சஞ்சய் காந்தியை தான் தேர்வு செய்தார். காரணம் என்னவென்று சொன்னால், விருப்பம் இல்லாமல் ராஜீவ் காந்தி வரவில்லை என்பது முதல் காரணமாக இருந்தாலும், சஞ்சய் காந்தி அரசியலில் ஈடுபாடு உள்ளவராக இருந்த காரணத்தினால் அவரை இயல்பாகவே அரசியலுக்கு கொண்டு வந்து விட்டார் அன்னை இந்திரா காந்தி. அதே போன்று திரு அழகிரி அவர்கள் ராஜீவ்காந்தி போன்ற அரசியலிலே அவ்வளவு ஆர்வம் காட்டாத காரணத்தினாலும், இளைஞர் அணியில் இருந்தபோதே தன்னுடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் இயல்பாகவே அரசியலுக்குள் வந்து விட்டார் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலே இயல்பாகவே அரசியலுக்கு வந்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள். மிசா போன்ற காலங்களிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் அழகிரி அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படவில்லை. காரணம், ஆக்டிவாக பாலிடிக்ஸ் செய்தார் என்ற ஒரு காரணம் அதற்கு முக்கியமான காரணம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருப்பவரை தான் அந்த குடும்பத்திலே இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இளைஞர் அணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அடையாளமாக இருந்தது. அதனுடைய தலைவராக அவர் இருந்த காரணத்தினால் லாபகமாக அவர் பணி செய்வதற்கு உண்டான ஒரு இயல்பான ஒரு நடைமுறை வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அந்த 2 ஆண்டுகள் கலைஞர் அவர்களுடைய வயது முதிர்வுனால சுயநினைவின்றி எந்த விதமான விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம். பட் இப்போ பேசுறது தேர்தல் பிரச்சாரம் ரிலேட்டபிளான விஷயங்கள். இதை திரு பழனிசாமி அவர்கள் பேசியிருக்க வேண்டியது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் முதுமை நேரங்களிலே அம்மையார் ஜெயலலிதா கூட நோய்வாய்ப்பட்டிருந்தார்,
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட நோய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த நேரங்களிலே அடுத்த நிலையில் இருப்பவர்கள் ஆட்சி நடத்தினார் என்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதே போல் அம்மையார் ஜெயலலிதாவை இன்னொருத்தர் சசிகலா அம்மையார் கட்டுப்பாட்டில் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உடல் நலிவுற்றிருக்கும் போது இன்னொருவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பது என்பது நடைமுறை. அந்த நடைமுறையைத்தான் திரு கலைஞர் அவர்கள் செய்தாரே தவிர திரு பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக எதையும் பேசக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது. தனி மனித வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பதை அரசியல் அநாகரிகமாக நான் கருதுகிறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் 2 ஆண்டுகள் அவரை முடக்கி வைத்துவிட்டு திரு ஸ்டாலின் கையில் எடுத்தார் என்ற வாதத்தை நான் இல்லை, தமிழக மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிகப்பெரிய ஆளுமை. ஒரு முறை திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு PH பாண்டியன் அவர்கள் கடுமையாக திரு கலைஞர் அவர்களை பார்த்தபோது திரு PH பாண்டியனை எம்ஜிஆர் முதல்வருங்க நேராக வந்தார். அசம்பிளியில் அப்போ ஒரே ஒரு ரூமில் தான் ஏசி இருக்கும், மற்றதுக்கெல்லாம் ஏசி இருக்காது. எந்த ரூமு? ஒரு அறை இருக்கும், சபாநாயகர் அறை. அதுக்கு பேர் என்னவோ ஒரு பேர் கூட வைப்பாங்க, அப்போ அது மறந்து போச்சு எனக்கு. அந்த அறைக்கு எம்ஜிஆர் வந்து உட்காந்துட்டார். கூப்பிட்டார் PH பாண்டியனை. எனக்கு என்ன ரொம்ப நெருக்கமான நண்பர். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தெரு தான் PH பாண்டியன் வீடு. எங்கள் தெருவிலே இருந்தவர் தான் ஆர்டி சீதாபதி. இப்படி நெருக்கமான ஒரு நண்பர்களாக இருந்தவர்கள். என் தலைவர் அவர் யார்? கலைஞர் என் தலைவர். அவங்க அம்மா கையால் நான் சாப்பிட்ருக்கேன், எங்கள் அம்மா கையால் அவர் சாப்பிட்ருக்காரு. எனக்கு என்றைக்கும் தலைவர் கலைஞர் தான். நானே அவரை பேச மாட்டேன், நீ யார் பேசுறதுக்கு? அப்படி என்ற கேட்ட வரலாறு, மிரட்டிய வரலாறெல்லாம் இருக்குது. ஆகவே கலைஞரை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லைங்க, காங்கிரஸில் கூட அவரை வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்போமே தவிர தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், அதற்கு ஆம் இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும் பாருங்க. கலைஞர் அவர்கள் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமாம். ஆமாம். ஓகே, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.